ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, ஈவன் ரைஸ்க்கு கூட நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் மெத்தடு தான், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சில்லு அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்துருக்குங்க. கூடவே ஒரு பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இது ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. பச்சை வாசம் போனதும் இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேங்க. கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. இப்போ நல்லா பச்சை வாசம் போனதும் இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி ஊற்றிருக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பார்த்துட்டு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர் போனதும் நம்ம குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வெஜிடபிள் குருமா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, ரைஸ்க்கு கூட நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.